கர்ப்பப்பையில பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன பேசிக் ரீசன் அதேதான். பீரியட்ஸ் வரல. உட்காந்து மாத்திரை போட்டு வச்சுட்டு இருக்கிறது. மாத்திரை போட்டு, போட்டு பீரியட்ஸ வர வைக்கிறது. இது ஒரு காரணம். அப்போ இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸ் தான். ஹார்மோன்ஸ் ஏற்கனவே நார்மலி நம்மளுடைய பாடியில வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். திருப்பி, திருப்பி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் தெரப்பி நம்ம இன்ஃப்யூஸ் பண்றது, அது நம்மளுக்கு ஒரு கெட்ட கழிவுகளா தான் நம்மளுக்கு உடம்புக்குள்ள போய் நிக்கும். அதனால நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த கழிவுகள் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு தேக்கப்பட்டு, நம்மளுக்கு அது வந்து புண்ணு மாரி நம்மளுக்கு கர்ப்பப்பையில, கர்ப்பப்பை வாயிலயோ, கர்ப்பப்பை கழுத்துலயோ புண்ணு மாரி ஃபர்ஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். சாதாரண புண்ணு அப்படின்னா ஒண்ணும் பண்ணாது. அதே புண்ணு ரிப்பீட்டடா ஏதோ ஸ்கேன் பண்றதுனால, நெறைய ரேடியேஷன்ஸ்னால திருப்பி, 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 திருப்பி அந்த புண்ணு வந்து அலர்ஜி ஆயிட்டே இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நாள் பட அது என்ன ஆகும் அப்படின்னா, கிரானிக்கா மாற ஆரம்பிச்சுரும். கிரானிக்கா மாற ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், அதுலேருந்து ரத்த கசிவு, அது இதுன்னு நம்மளுக்கு நெறைய கசிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இதனாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு மெட்டாஸ்டசிஸ் ஸ்டேஜ் ஆக ஆரம்பிச்சுரும். அதிவேகமா அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வளர்ந்து வீங்க ஆரம்பிச்சுரும். இது கேன்சர் கட்டி பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஸ் நெறைய ப்ரோலிஃபரேட் ஆயிட்டே இருக்கும். நெறைய வளர்ந்துகிட்டே இருக்கும். மெட்டாஸ்டசிஸ் கண்டிஷன் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பிளஸ் பெயின் ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும். இப்படிதான் நம்மளுக்கு கேன்சரா மாறும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இன்ஃபெக்ஷன், சர்விசைட்டிஸ் இருக்கிறப்பயே நம்ம கியூர் பண்ணிடலாம். கர்ப்பப்பை புண்ணு ஈஸியா நம்மளுக்கு சரியாயிரும். அதுக்குரிய நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, கியூர் பண்ணிடலாம். கேன்சர் வராத அளவுக்கு கொண்டு போய்க்கலாம்.